This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மகன் பிறந்தநாள் ரவி மோகன் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. ரவி மோகன் கடந்த வருடம் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்தார். இப்பொழுது இவர்களது விவாகரத்து மனு நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறது. எப்படியும் சட்டப்பூர்வமாக அவர்கள் விவாகரத்து பெற்றுவிடுவார்கள் என்றே அனைவராலும் கருதப்படுகிறது. இந்நிலையில் நேற்று ரவியின் மூத்த மகன் ஆரவ் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். எடிட்டர் மோகனின் மகனான ரவி மோகன் ஆர்த்தியை காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். முதலில் இந்த திருமணத்திற்கு ரவியின் வீட்டில் சம்மதம் கிடைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய காதல் கொண்டிருந்த உறுதியை 2 பேரும் விடாததால் வீட்டில் பச்சை கொடி சிக்னல் கிடைத்தது. அவர்களுக்கும் மொத்தம் 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு மகனான ஆரவ் டிக் 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 படத்தில் ரவியுடன் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட்டின் ஃபேவரைட் ஜோடியாக அவர்கள் வலம் வந்து கொண்டிருந்தார்கள். பல விழாக்கள், போட்டிகளில் ஆர்த்தியும் ரவியும் கலந்து கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் காதலோடு புகழ்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் யார் கண் பட்டதோ தெரியவில்லை. அவர்களுக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபம் பிரிவில் கொண்டு சென்று நிறுத்தியது. ஆர்த்தியை பிரிவதாக கடந்த வருடம் ரவி அறிவித்தார். ஆனால் முதலில் இந்த பிரிவை ஆர்த்தி ஏற்றுக்கொள்ளவில்லை. சூழல் இப்படி இருக்க இந்த விஷயம் ஓய்ந்திருந்தது. இதையடுத்து தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷின் மகள் திருமணத்துக்கு ரவி மோகன் கெனிஷாவுடன் வந்தார். இவர்களது இந்த வருகை அந்த பிரச்சனையை மீண்டும் கிளப்பியது. உடனடியாக ஆர்த்தி ஒரு கட்டமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் ரவி மோகன் தந்தை என்ற பொறுப்பிலிருந்து நழுவி விட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆர்த்தியின் அறிக்கையை அடுத்து ரவியோ தன் பங்குக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் எனது மகனுக்கு கார் விபத்து நடந்தது. அப்பொழுது கூட என்னை எனது மகனை பார்ப்பதற்கு விடவில்லை. பவுன்சர்களை வைத்து தடுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு குண்டை போட்டார். இப்படி மாற்றி மாற்றி இருதரப்பும் அறிக்கை வெளியிட்டு கொண்டே இருந்தது. இந்நிலையில் ரவி தனது மகன்களை சந்திக்கிறாரா இல்லையா, அவருக்கு எந்த அனுமதி கிடைக்கிறதா என பல கேள்விகளை ரசிகர்கள் எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். நிலைமை இப்படி சென்று கொண்டிருக்க ரவியின் மூத்த மகன் ஆரவ் நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையடுத்து அவரை நேரில் சந்தித்த ரவி தனது வாழ்த்தினை தெரிவித்தார். மேலும் சில பரிசு பொருட்களையும் அவர் வழங்கியதாக கூறப்படுகிறது. மகன்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் ரவி, என்னுடைய பெருமை என் குறும்பாக்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்கின்றன. இதற்கிடையே தனக்கும் மகன்களுக்கும் சேர்ந்த மாதம் 40 லட்சம் ரூபாய் ரவி மோகன் ஜீவனாம்சனாக தர வேண்டும் என்ற ஆர்த்தியின் நீதிமன்றம் கூறியிருப்பது நினைவு கூறத்தக்கது. ஆர்த்தி இப்படி 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவையும் மறுதரப்பினர் கடும் ட்ரோலையும் கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.